எங்கள் அம்மா கையில் சாப்பிடணும்னு விரும்புகிறேன், அந்த மனநிலையில் தான் நான் இருக்கேன், அதனால தான் எனக்கு பசிக்க மாட்டேங்குது அப்படி சொல்லி அவர் சமாளித்தார். விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது இலங்கை வந்திருக்கக்கூடிய இந்த மூவர் அதே போல் சாதாரண மரணமாகிற போது அவருடைய உடலோடு வந்தது. ஏதேனும் சட்ட சிக்கல் ஏற்படும் என்ற அச்சம் எனக்கு இருந்தது. ஆகவே தான் நான் கூட இவர்களோடு எனக்கும் பயணச்சீட்டு போட்டு உள்ளே இது போன்ற சிக்கலான நிலைமைகள் இருந்தார். நீங்கள் அவர்களுடைய நிந்தர்கள் என்ற அடிப்படையில் உங்களிடம் தான் இந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் சிஐடியிடம் தான் உங்களை ஒப்படைப்போம், அவர்கள் தான் முடிவு செய்வார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தொடர்ச்சியாக அவர்கள் ஏதாவது அவதானிப்புக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அல்லது சுதந்திரமாக அவர்கள் ஒரு கண்காணிப்பை மேற்கொள்வார்கள் என்பது உண்மைதான். ஆனால் கண்காணிப்பிலே மேற்கொள்கிறார்கள் என்பதற்காக நாம் அச்சத்தோடு. உண்மையிலே சிறப்பு முகாம் அவ்வளவு மோசமான செயற்பாடுகளை தன்னகத்தில் வைத்திருக்கிறதா? சிறையை அதைவிட ஒரு கொடுமையான சிறையாக மாற்றி அதில் ஈழத்தமிழர்கள் இதுக்குள்ளும் அரசியல் இருக்கிறதால் வேண்டுமென்றே சாதனை அவர்கள் கொல்லப்பட்டார் என்று பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள். ரொம்ப திடகாத்திரமாக இருந்தார். சொல்லப்போனால் மற்றவர்களை விட சாந்தனா எந்த காலத்திலும் மருத்துவமனையை சென்றது கிடையாது. சக்கரவியூகம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரூபீஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. தங்கம் வாங்க ஈஸ்டர்ன் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். இந்த வாரம் சந்திக்கிறோம். இது சக்கரவியூகம். வார்த்தை எனும் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதும் அரசியல் சமர்க்களம். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த வாரமளவிலே பேசு பொருளாக இருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே, வேட்பாளர்கள் தொடர்பிலே, அதிலே கட்சிகள் கூட்டமைப்பு தொடர்பிலே, அது போல்தான் இன்னும் மிக முக்கியமான விஷயம் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் தொடர்பிலும் பேசப்படக்கூடியதாக இருக்கிறது. அதிகமான கருத்துக்கள் இதையொட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கேற்ற முறையிலே அரசு தரப்பை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது ஏனைய பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்கள் வெவ்வேறு பகுதிகளிலே பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பிக்கிற விதமாக தங்களுடைய நடவடிக்கைகளை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். கட்சிக்குள்ளே பாரிய சிக்கலான நிலைகள் வெடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மறுபக்கத்திலே தான் தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையிலே விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காணிகள் மீள கையகப்படுத்துகிற சில நடவடிக்கைகள் இடம்பெறுகிறது. மறுபக்கமாக காணிகள் விடுவிக்கப்படாமல் தொடர்ந்து போராட்டங்கள் இடம்பெறுகிறது. கபடத்தனமான முறையிலே காணிகள் கபலீகரம் செய்யப்படுகிற முயற்சிகளும் கடந்த வாரத்தினுடைய இறுதிகளிலே இடம்பெறுவதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். இந்த சமகாலத்துக்குள்ளே தான் மிக முக்கியமான ஒரு விடயம், ஏறக்குறைய ஸ்ரீலங்காவுக்குள்ளேயே நிறைய பேர் சிறை கைதிகளாக அல்லது அரசியல் கைதிகள் என்ற போர்வையிலே வைக்கப்படுகிற போது அதை தாண்டியும் வெவ்வேறுபட்ட இடங்களிலே பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கும். கடந்த மாதம் சரி, இந்த மாதம் சரி, தொடர்ச்சியாக இந்த அதிர்வலையிலே பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயம் ஒன்றுதான் இந்த சாதனாவினுடைய மரணம் நிகழ்ந்திருந்தது. அது மிக மோசமான முறையிலே பேசப்பட்டாலும் கூட பின்னாட்களிலே அவருடைய அடக்கம் செய்யப்படக்கூடிய நிகழ்வு பலருக்கு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கும். அதனுடைய எதிரொலியாக சிறப்பு முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 இலங்கை பிரஜைகள் அவர்கள் தங்களுடைய விருப்பத்தினுடைய அடிப்படையிலே வெளியேற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டாலும் கூட அவர்களுடைய தாயகமான ஸ்ரீலங்காவுக்கு தான் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள். அதிலும் பல்வேறுபட்ட இழுபறிகள் இருந்திருக்கக்கூடிய வேளையிலே இவை சம்பந்தமாக இந்த கலையதார்த்தம் எப்படி நிலைமைகள் சாத்தியப்பட்டிருக்கிறது, இதன் பின்னாலே என்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை மிக நீண்ட தேடலாக இருக்க வேண்டிய விடயம். அது மாத்திரம் கிடையாது, ஒவ்வொருவரிடத்திலிருந்து ஒவ்வொரு விடயங்களை பேசுவதை விட இந்த விடயங்களை அல்லது இந்த சட்ட போராட்டம் என்று நாங்கள் சொல்லலாம், அதனை கையாண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் திரு புகழேந்தி பாண்டியன் அவர்கள் இன்று நாளில் எங்களுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. முதலிலே குறிப்பாக ஒரு உயிரற்ற உடலோடு நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு, அதிலும் குறிப்பாக இந்த வடபகுதி தமிழ் தாயக பகுதிக்கு வந்திருந்தீர்கள். மூவருடைய விடுதலையை சாத்தியமாக்கி அந்த மூவரையும் அழைத்து கொண்டு இப்போது நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த மூவருடைய விடுதலை இப்போதைக்கு ஆரம்பத்தில் இந்த விஷயத்தில் தொடங்கலாம் நான் நினைக்கிறேன். எப்படி சாத்தியமாக்கியது, என்ன நடந்தது? இந்த மூவருடைய விடுதலையை பொறுத்தளவில் நாங்கள் அவங்க சிறப்பு முகாமில் இப்போ 32 ஆண்டு காலம் சிறையில் இருந்தாங்க. 1.5 ஆண்டு காலம் சிறப்பு முகாமில் இருந்தாங்க. இப்போ சிறப்பு முகாமில் இருந்து இலங்கை நாங்கள் போக மாட்டோம், இலங்கைக்கு எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, நாங்கள் வெளிநாடு தான் போகிறோம் என்று தான் அவர்கள் இந்திய அரசிற்கு கடிதம் அனுப்பினார்கள். எங்களை இலங்கைக்கு அனுப்பக்கூடாது, வெளிநாட்டிற்கு அனுப்ப வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டிற்கு கேட்டிருந்தார்கள். அந்த செயல்பாடுகளிலே மிக காலதாமதம் ஏற்பட்டது. இந்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கிடையில் தான் அந்த ஜனவரியிலே கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அந்த முகாமிலே மரணம் அடைகிறார். பிப்ரவரியிலே இவர்கள் வழக்கிலே தண்டனை பெற்ற சாந்தன், இவர்கள் கூடவே பயணித்த 32 ஆண்டுகள் பயணித்த அவர் இறப்பு என்பது இவர்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக என்னவென்றால், தாங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படாமல் இந்திய அரசால் தொடர்ச்சியாக வஞ்சகம் செய்யப்பட்டு
முகாமிலேயே சாந்தனை போல கொல்லப்படுவோமோ என்கிற ஒரு ஒரு நிலை ஏற்பட்டது. அப்படியாப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்ட பின்பு நாம் வெளிநாட்டிற்கு எப்போது போவோம் என்பது தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இலங்கை அரசிடம் ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் போட்டு அதன் மூலமாக வெளிநாடு போகலாம் என்று ஒரு முயற்சியை எடுத்தோம். அதுவும் தோல்வியில் முடிந்தது. ஏனென்றால் இலங்கை துணை தூதரகம் இலங்கைக்கு மட்டும் செல்லக்கூடிய ஒரு வழி பாஸ்போர்ட்டை வழங்கியது. ஆகவே வேறு வழி இல்லாமல் நாங்கள் என்ன செய்தோம், இந்த முடிவை எடுத்தோம். இலங்கைக்கு துணிந்து செல்வது, என்ன வழக்கு ஆனாலும் அதை நாம் சந்திப்பது என்று முடிவெடுத்தோம். ஏனென்றால் 32 ஆண்டுகள் கழித்து இலங்கையிலே எந்த புதிய வழக்கும் எங்கள் மீது போட முடியாது. பழைய வழக்கு ஏதும் இல்லை. ஏனென்றால் சாந்தன் இலங்கைக்கு வருவதற்கு ஏற்பாடுகள் செய்கிற பொழுது இலங்கை வெளியுறவு அமைச்சர் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார்னா, இவர்கள் மீது எந்த வழக்கும் இல்லைன்னு சொல்லும்போது, ஆகவே நாம் இலங்கைக்கே சென்று விடுவோம், அங்கிருந்து வெளிநாடுகள் செல்வதா என்பதை பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று தான் நாங்கள் இலங்கைக்கு வருவதற்கான அந்த முடிவை எடுத்தோம். அதிலே கூட பல்வேறு காலதாமதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்திலே செவ்வாய்க்கிழமை அன்று காலை இலங்கை தூதரகத்தை நாங்கள் தொடர்பு கொண்டபோது, துணை தூதரகத்தை தொடர்பு கொண்டபோது அவர்கள் உடனடியாக நீங்கள் பயணச்சீட்டு எடுத்துக்கொள்ளுங்கள், நாளைக்கே நீங்கள் கிளம்பிவிட வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் மறுநாளே நாங்கள் என்ன செய்தோம், புதன்கிழமை டிக்கெட் போட்டு உடனடியாக மூவரை அழைத்து கொண்டு சென்னையிலிருந்து கொழும்பு சேர்ந்தோம். குறிப்பாக இவங்களோடு சேர்ந்து பாருங்கள், நீங்களோட வழக்கறிஞராக இருக்கிறீர்கள், நிறைய வழக்குகள் இருக்குது, அல்லது பல வழக்கறிஞர்களை பொறுத்தவரை தங்களுடைய வழக்குகள் முடிந்த பிறகு அவர்களுக்கும் அவர்களுடைய கட்சிக்காரருக்கும் இடையிலே தொடர்புகள் அதோடு முடிந்துவிடும். அவர்களை வழக்கிலிருந்து மீட்டுக் கொள்வதா அல்லது வெற்றி பெறுவதா அல்லது வழக்கை முடிவுறுத்துவதோ அதோடு அவர்களுடைய பந்தம் என்பது முடிந்துவிடும். திரு புகழேந்தி பாண்டியனுக்கும் இந்த விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது இலங்கை வந்திருக்கக்கூடிய இந்த மூவர், அதே போல சாதாரண வருடமாகிற போது அவருடைய உடலோடு வந்தீர்கள், அப்படி என்ன பந்தம் இருக்கிறது? நான் பொதுவாகவே தமிழ் உணர்வாளர், தமிழீழ தேசிய உரிமைக்காக போராடக்கூடிய இயக்கத்திற்கு ஆதரவானவன். தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட போது அந்த தடைக்கு எதிராக நீதிமன்றத்திலே பல வழக்குகளை தாக்கல் செய்து அங்கு வழக்கு நடத்தி இருக்கிறோம். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே கைது செய்யப்படக்கூடிய தமிழீழ ஆதரவாளர்கள், விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் அங்கு நாங்கள் வழக்கு நடத்தி இருக்கிறோம். அந்த வகையிலே ஒரு இன உணர்வு, மொழி உணர்வு, பண்பாட்டு உணர்வின் அடிப்படையிலே இந்த வழக்கிலே, குறிப்பாக இந்த வழக்கில் பொதுவாகவே தமிழ் உணர்வாளர்கள் யாரேனும் கைது செய்யப்பட்டால் தொடர்ச்சியாக அந்த வழக்கிலே கண்டிப்பாக நான் இருப்பேன். குறிப்பாக இவங்களோடு வந்ததனுடைய இன்னும் ஒரு காரணமாக அவர்கள் மீது ஏதாவது வழக்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படலாம், இல்லை அவர்கள் தடுத்து நிறுத்தப்படலாம் அப்படி என்ற ஏதாவது சந்தேகத்தோடு தான் இல்லை கண்டிப்பாக. அதாவது வரும்போதும் சாந்தனா உடலை எடுத்து வரும்போதும் கூட ஏதாவது சட்ட பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதைத்தான் கூட வந்தேன். இவர்கள் மூன்று பேர் வரும்போதும் கண்டிப்பாக ஏதேனும் சட்ட சிக்கல் ஏற்படும் என்ற அச்சம் எனக்கு இருந்தது. ஆகவே தான் நான் கூட இவர்களோடு எனக்கும் பயணச்சீட்டு போட்டு நானும் இதில் சேர்ந்தேன். நல்ல வேளை நான் வந்ததால் தான் பல்வேறு சிக்கல்களை எங்களால் தீர்க்க முடிந்தது. ஏனென்றால் இங்கே சுங்க இலாக்கா அதிகாரிகள் முதலிலே விசாரித்தார்கள், அதற்கு பின்பு சிஐடி விசாரித்தார்கள். இவர்கள் என்ன விசாரிக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் உடனாக நான் வெளியே இருக்கக்கூடிய நபர்களை தொடர்பு கொண்டு, அதாவது அரசில் இருக்கக்கூடிய நமக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களை உடனடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் தகவலை தெரிவித்தோம். அவர்கள் இந்த வழக்கிலே இவர்கள் மூவரும் சிஐடி விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போது அந்த விசாரணை ஒரு சாதாரண விசாரணை தான். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று அவர்களும் சொன்னார்கள். ஆகவே அவர்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார், எங்களுக்கு முழு உதவி செய்தார்கள். ஆகவே நான் கூடவே வந்ததனுடைய ஒரு பலன் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நாங்கள் வெளியே வர ஒரு வாய்ப்பாக இருந்தது. இல்லை என்றால் அவர்களை சிஐடி விசாரணைக்கு கொண்டு செல்வது கூட வெளியே தெரியாத அளவுக்கு போய் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தால் மதியத்துக்கு முன்பாக நீங்கள் எல்லோருமே தரையிறங்குகிறீர்கள், ஆனால் மாலையிலே தான் நீங்கள் விமான நிலையத்தை விட்டு வெளியே ஒவ்வொருவருடைய இடம் நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருந்தது. நீங்கள் வருகிற போது சொன்னீர்கள் அவர்கள் ஒத்துழைத்தார்கள்,
சார்பாக நடந்து கொண்டார்கள். அப்படி என்றால் ஏன் இவ்வளவு நேரங்கள் அல்லது ஊடகங்களிலே அல்லது சில அரசியல் தரப்பை சாதகக்கூடிய அல்லது அரசியல் பேசக்கூடிய நபர்களாலே இவர்கள் இன்னும் விடுதலை செய்யப்படவில்லை, நீண்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் எல்லாம் வெளியே விடப்பட்டது, புகைப்படங்கள் பகிரப்பட்டுக் கொண்டிருந்தது, இவர்களுடைய உறவினர்கள் காத்திருக்கிறார்கள், இவர்களுடைய தாயார் வெளியே இருக்கிறார், பார்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது என்ற விஷயம் எல்லாம் தொடர்ச்சியாக பகிரப்பட்டது. ஒரு கொந்தளிப்பு நிலை ஒன்றை உருவாக்குவதற்காக பகிரப்பட்டதா, இல்லாவிட்டால் உள்ளே இது போன்ற சிக்கலான நிலைமைகள் இருந்தால் நீங்கள் அவர்கள் இருந்தீர்கள் என்ற அடிப்படையில் உங்களோட தான் இந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படியான நிலைமைகள் அங்கே இருந்ததா? அதாவது ஆரம்பத்தில் வந்து சுங்கலாக்க அதிகாரிகள் வந்து எங்களை வந்து விசாரித்த வர எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் வந்து விசாரித்து விட்டு நாங்கள் சிஐடியிடம்தான் உங்களை ஒப்படைப்போம், அவர்கள் தான் முடிவு செய்வார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர்கள் விசாரணை செய்தார்கள். அவர்களுடைய விசாரணை மிக சாதாரணமாக இருந்தது. எந்த தேதியில் நீங்கள் இந்தியா சென்றீர்கள், எப்படி சென்றீர்கள், எதற்காக சென்றீர்கள் என்ற இந்த கேள்விகள் தான். ராஜீவ்காந்தி கொலையை பொறுத்தளவில் அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அது இந்திய அரசு உடையது, அதனுடைய தண்டனையை நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள். ஆகவே அதை பொறுத்தளவில் அது எங்களுக்கு தொடர்பில்லாதது. நீங்கள் இலங்கையை விட்டு ஏன் சென்றீர்கள் என்கிறது, எப்போது சென்றீர்கள், இந்த கேள்விகளுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு முறையான விடை சொன்ன பின்பு அவர்கள் சிஐடி காவல்துறையினர் வந்தார்கள். அவர்களும் கிட்டத்தட்ட இதே கேள்விகளைத்தான் கேட்டார்கள். அவர்களுக்கும் இந்த பதில் சொன்னபோது அவர்கள் உயர் அதிகாரிகளோடு சில கலந்தாலோசனை செய்து கொண்டிருந்தார்கள் நீண்ட நேரமாக. ஆகவே நாங்கள் வேறு வழி இல்லாமல் அவர்களுடைய விசாரணைக்காக ஒத்துழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம். நாங்கள் முதலிலே எந்த முடிவும் எடுத்திருந்தோம், அதாவது எந்த ஒரு விசாரணையாக இருந்தாலும் அதை நாங்கள் நேர்மையாக சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் சட்டப்படி தான் வருகிறோம் என்பதால் நாம் நேர்மையாக சந்திக்க தயாராக இருந்தோம். அதே போல் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் சொன்னோம். அவர்கள் உங்கள் மீது நாங்கள் ஒரு வழக்கு போடப் போகிறோம், நீங்கள் வந்து சட்டவிரோதமாக இந்தியாவிற்கு சென்றீர்கள், ஆகவே வழக்கு போடுவோம், நீங்கள் வந்து நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் உங்களை நிறுத்துவோம், வழக்கு போட்ட பின்பு நீங்கள் பிணையில் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ரிமாண்ட் ஆனால் அடுத்து உடனடியாக கூட நீங்கள் நீதிபதியை அணுகி பிணை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். நாங்கள் அவர்களை கேட்டது என்னென்றால், நாங்கள் போகும்போது பாஸ்போர்ட் இல்லாமல் தான் போனோம், ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்து அரசு எங்களுக்கு பாஸ்போர்ட் வழங்கிவிட்டது. 32 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்திற்கு இப்போது நீங்கள் எப்படி வழக்கு தாக்கல் செய்வீர்கள் என்று கேட்டோம். உடனே அவர்கள் என்ன சொன்னார்கள், வழக்கு போடப் போகிறோம் என்று நான் சொல்லவில்லை, வழக்கு போடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு, வழக்கு போடாமலும் கூட உங்களை விடுதலை செய்வோம் என்று சொன்னார்கள். உடனடியாக நமக்கு தெரிந்த நண்பர்களுக்கு உடனடியாக நாம் தகவலை சொன்னோம். அவர்கள் சில உதவிகளை செய்தார்கள், அதிகாரிகளோடு பேசினார்கள். இவர்கள் வந்து 32 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கிறார்கள், ஆகவே இவர்களை எந்த ஒரு தொந்தரவும் செய்யாதீர்கள் என்று. அந்த வகையிலே கிட்டத்தட்ட அந்த கால விசாரணை அந்த இதிலே கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிக்கு அவர்களை விடுதலை செய்தார்கள். அதுக்கு பிறகு இப்போது நிகழ்ச்சி பதிவு செய்யப்படுகிற வரை தொடர்ச்சியாக அவர்கள் ஏதாவது அவதானிப்புக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அல்லது சுதந்திரமாக அவர்கள் எதிர்பார்த்ததுபடி இங்கே வாழ ஆரம்பித்திருக்கிறார்களா? இல்லை, இப்போதைக்கு வந்து எதிர்பார்த்தபடியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். காவல்துறையை பொறுத்தளவில் உளவுத்துறையினர் கண்டிப்பாக ஒரு 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 கண்காணிப்பை மேற்கொள்வார்கள் என்பது உண்மைதான். அதனால் கண்காணிப்பிலே மேற்கொள்கிறார்கள் என்பதற்காக நாம் அச்சத்தோடு வாழ வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் நாம் எந்த ஒரு தவறையும் இங்கே செய்யவில்லை. ஆகவே அவர்களும் சுதந்திரமாக இங்கே வேலை செய்கிறார்கள். கண்காணிப்பு இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு நேரடியாக தெரியாது. இருந்தாலும் இவர்கள் எந்த ஒரு சட்டவிரோத செயலை இங்கே செய்யலை. இவர்கள் இங்கு இருந்து கொண்டு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கோ அல்லது இங்கு இருப்பதற்கான ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நடவடிக்கையை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீர்கள், துணை தூதரகத்திலே எல்லா நாடுகளுக்கும் செல்லக்கூடிய ஒரு கடவுச்சீட்டு வேண்டும் என்கிற விஷயம் உங்களாலே முன்வைக்கப்படுகிறது, உங்கள் தரப்பு கட்சிக்காரர்களாலே முன்வைக்கப்படுகிறது, அது நிராகரிக்கப்படுகிறது. அவர்கள் தரப்பிலிருந்து இதற்குரிய காரணங்களாக இதனும் சொல்லப்படுகிறது. அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் வந்து சிறப்பு முகாமில் இருப்பவர்களுக்கு நாங்கள் இதுவரை கொடுப்பதில்லை. சிறப்பு முகாமில் இல்லாமல் வெளியிலே தங்கி பதிவிலே இருப்பவர்கள், அவர்களது மற்ற முகாம்களிலே தங்கி இருப்பவர்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். ஆனால் சிறப்பு முகாமிலே காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ளவர்களுக்கு நாங்கள் வந்து அது வழங்குவதில்லை. நீங்கள் வேண்டுமானால் வெளியிலே போய் நீங்கள் வெளியிலே தங்கி இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் நாங்கள் தருவோம் என்று சொன்னார்கள்.
ஆனால் அதற்கான சாத்தியக்கூறு என்பது மிக குறைவானதாக இருந்தது. ஏனென்றால் இதில் வந்து ராபர்ட் பயாஸுக்கு உறவினர் யாரும் இல்லை. முருகனுடைய மனைவி நளினி வெளியே தங்கியிருந்தார். ஜெயக்குமாருடைய மனைவி சாந்தி வெளியே தங்கியிருந்தார். இவர்கள் இருவரும் வழக்கு போட்டிருந்தார்கள். தங்கள் உறவினரோடு வாழ தங்களை அனுமதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தார்கள். அந்த வழக்கு கிட்டத்தட்ட 6 மாத காலமாக நீடித்து கொண்டு தான் இருந்தது. ஆகவே இதற்கான சாத்தியக்கூறு என்பது மிக குறைவாக இருந்தது. ஒருவேளை அவர்கள் அங்கு அவர்கள் மனைவியோடு வாழ அனுமதித்தாலும் ஏதோ ஒரு வீட்டு காவலில் வைப்பதை போலத்தான் கண்டிப்பாக காவல்துறை செய்யும் என்ற ஒரு அச்சமும் இருந்தது. ஆகவே தான் நாங்கள் வந்து சரி அப்போ ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் கிடைக்கலைன்னா சரி இலங்கைக்கே சென்று விடுவது என்ற முடிவுக்கு வந்தோம். சரி, இப்போது அவர்களுடைய இந்த விடயம் தொடர்பில் அல்லது அவர்களுடைய கடவுச்சீட்டு இந்த விஷயம் தொடர்பிலெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். சிறப்பு முகாமில் இருக்கிறதனுடைய அடிப்படையில் தான் அவர்களுக்கு இது கிடைக்காமல் போடுது என்ற விடயத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். சாந்தனன் அவருடைய உயிர் கூட அதனாலே தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாகவும் அவருடைய இறுதிக்கிரியைகள் அதையொட்டி நடந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட உரைகளிலே நீங்கள் குறிப்பிட்டீர்கள். உண்மையிலே சிறப்பு முகாம் அவ்வளவு மோசமான செயற்பாடுகளை தன்னகத்தை வைத்திருக்கிறதா? உண்மையிலே சொல்லப்போனால் வந்து அதை வந்து சொல்வதை விட அதை பார்த்து அதை உணர்கிற பொழுது தான் ஒரு அறைக்குள் ஒரு தனி கொட்டடிக்குள் எப்படி இருக்கிறோம் என்பது தெரியும். அதுக்குள்ளே போனால் தான் அதோடைய அந்த ஃபீலிங் நமக்கு தெரியும். அது மாதிரி நான் சொல்லணும்னு முயற்சி பண்ணேன்னா எப்படி சொல்லணும்னா, இது சிறையை விட கொடுமையானது என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இது சிறையாக இருந்தது. எது இந்த சிறப்பு முகாம் என்று சொல்வது முன்பு பெண்கள் சிறையாக இருந்தது. இப்போ பெண்கள் சிறையாக இருந்த சிறை இப்போது ஏன் அதை விட மோசமாக இருக்கிறது என்றால், பெண்கள் சிறையிலே ஒரே ஒரு மெயின் கேட், அதற்கடுத்து ஒரு கேட் இருக்கும். அந்த 2 கேட் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து 3ஆவதாக ஒரு இரும்பு கேட்டை கொண்டாந்து போட்டிருக்காங்க. 2வது பெண்கள் சிறையில் நீங்கள் வந்து சிறை காவலர்கள் தான் அதை காப்பாங்க, காவலில் இருப்பாங்க. அது ஒன்றும் அதிகமான பேர் இருக்க மாட்டாங்க. அதிகபட்சம் அந்த சிறையில் ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஷிஃப்ட்டில் 100 காவல்துறையினர், டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டரே கிட்டத்தட்ட ஒரு 5-6 இன்ஸ்பெக்டரு, எஸ்ஐ, காவல்துறையினர் எல்லாரும் இருக்காங்க. அதே மாதிரி 100 பேர் ஒரே நேரத்தில். அதே மாதிரி சுற்றி வந்து மின்வேலி அமைச்சிருக்காங்க. அந்த முகாமை சுற்றி முள்வேலி அமைத்து மின்சார வேலி அமைத்து யாரும் தப்பிக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே எதை காட்டுதுன்னா, ஒரு சிறையை அதை விட ஒரு கொடுமையான சிறையாக மாற்றி அதில் ஈழத்தமிழர்கள் கொண்டாந்து அடைச்சி வச்சுருக்காங்கன்றது தான் உண்மை. இதில் சிறையை விட இன்னொரு கொடுமை என்னென்னா, நீங்கள் வந்து லாக்அப் காலையில் அன்லாக்அப் பண்ணுவாங்க, சாயந்தரம் லாக்அப் பண்ணுவாங்க. இதில் முழுக்க வந்து இவர்கள் இதுக்குள்ளே அந்த லாக்அப் அன்லாக்அப் பண்ணாமல் இருக்கிறாங்களே ஒழிய மற்ற எல்லாமே இது தான். நீங்கள் மருத்துவமனைக்கு போகணுன்னா கூட வித்தவுட் எஸ்கார்டு இல்லாமல் போக முடியாது. இப்போ எஸ்கார்டு கூப்பிடணுன்னா இந்த போலீஸ் கூட வரமாட்டாங்க. நீங்கள் சிறையில் கூட என்ன ஒரு இதுனா, ஒருத்தருக்கு உடல்நிலை முடியலைன்னா உடனடியாக அந்த சிறை காவலர்களே என்ன செய்வாங்க, அவரை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் இதுக்கு கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் போலீஸார் யாரும் வரமாட்டாங்க. அது ஏஆர் போலீஸ், தனி ஆம்டு ரிசர்வ் போலீஸ் வரணும். அவங்க வந்து தான் இவர்களை கூட்டிகிட்டு போவாங்க. அது மாதிரி ஒரு அவசரம்னா கூட உங்களை வந்து மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறது இந்த காவல்துறை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி வரணும். அப்போ உங்களுடைய எல்லா விதமான உரிமைகளும் பறிக்கப்பட்ட நபர்களாகத்தான் இன்றைக்கி முகாமில் இருக்காங்க. அதனுடைய விளைவு தான் ஏன் சாந்தனனா இறந்தார், இல்லை அதுக்கு முன்னாடி கிருஷ்ணமூர்த்தி இறந்தார்னா, கிருஷ்ணமூர்த்தி மருந்து எனக்கு வேணும்னு கேட்டு கேட்டில் உட்காந்து அடிக்கிறாரு. ஆனால் மருந்து கொடுக்கல. ஏன் மருந்து கொடுக்கலைன்னா, இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏதாவது அவசர தேவைன்னா இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும், வெளி மருத்துவமனை கூட்டிகிட்டு போகிறதில்ல. அப்போ 108 ஆம்புலன்ஸை வர வைக்கிறாரு. அப்போ 108 ஆம்புலன்ஸில் மருத்துவர் வர மாட்டாங்க. அதில் டிரைவரு, ஒரு உதவியாளர் வருவாங்க. அவங்களுக்கு வந்து மருந்தை பற்றி நாலேஜெலாம் இல்லை. அவங்க என்ன செய்வாங்கன்னா, சாதாரணமாக ஒரு காய்ச்சலுக்கோ இல்லை மற்ற தலைவலிக்கோ இதுக்கான மருந்தை மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மருந்தை மட்டும் அவங்களே கொடுத்துட்டு அதிகபட்சமாக வந்து
ப்ரெஷரு இல்லை பிளட்டு ஏதாவது செக் பண்ணிவிட்டு அதோட போயிடுவாங்க. அப்போ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு சிகிச்சை இல்லை. அப்போ வெளி மருத்துவமனைக்கு போகணும்னா நீங்கள் மாவட்ட ஆட்சியாளர் அனுமதி இல்லாமல் போக முடியாது. அப்போ அந்த அளவுக்கான தான் அந்த அந்த முகாம் இருக்குது. அதனால தான் வந்து சாந்தனாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத போது கூட இந்த 108 ஆம்புலன்ஸ் மூலமாக தான் வந்து சிகிச்சை அந்த மருந்தை கொடுத்துட்டு போனாங்களே ஒழிய உண்மையிலேயே அவருக்கு என்ன நோய் ஏற்பட்டிருக்குன்னு ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் இதை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேருந்தே அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அப்போ 6 மாதத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து கல்லீரல் பிரச்சனை இன்னும் தெரிஞ்சிருந்தா அப்போயே ஆரம்ப ஸ்டேஜிலேயே சிகிச்சை அளிச்சிருந்துருக்கலாம். இந்த 6 மாதத்தில் அவருடைய ஸ்டேஜுன்றது 3வது ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அப்போ முதல் ஸ்டேஜ்லேயும் 2வது ஸ்டேஜ்லேயும் க்யூர் பண்ண முடியும், ஆனால் 3rd ஸ்டேஜில் க்யூர் பண்ண முடியாது. அப்போ இதற்கு காரணம் என்னென்னா அந்த காலம், அந்த 6 மாத காலம் நீங்கள் உடனடி ஒரு மருத்துவ சிகிச்சை கூட அந்த சிறப்பு முகாம்களில் இல்லை. அப்படின்னா நீங்கள் சட்ட போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்படுகிறது என்று தெரிந்ததுக்கு பிறகு அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை ஒன்றும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கவில்லையா? இல்லை, அதுதான் நாங்கள் வந்து என்னென்னா அவர்கிட்ட கேட்குற பொழுது இது ஒரு இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு வந்து உடலில் நம்ம கல்லீரலோ இல்லை நம்ம கிட்னியோ பாதிக்கப்பட்டிருக்குன்னா நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வெளிப்பாடுகள் தெரியும். ஆனால் அவர்கிட்ட சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் அம்மா கையில் ஒரு வாய் சாப்பிட்டோம்னா இதெல்லாம் சரியாயிரும். இது வந்து இது ஏன் சாப்பிடாமல் இருக்கேன், ஏன் இது இருக்குன்னா எங்கள் அம்மா கையில் சாப்பிடணும்னு அந்த விரும்புகிறேன், அந்த மனநிலையில் தான் நான் இருக்கேன், அதனால தான் எனக்கு பசிக்க மாட்டேங்குது அப்படி சொல்லி அவர் சமாளித்தார். அவருடைய மனநிலையிலேருந்து நம்ம பார்க்குறோம். அவர் பேசிய சொற்கள் அதுதான், எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டா சரியாயிரும். நான் இலங்கை போன உடனே நான் எவ்வளோ சாப்பிட்றேன்றதை மட்டும் நான் உனக்கு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன் அப்படின்றார். என்ன சாப்பிட மாட்டேன்றீங்க அப்படின்னா, இல்லை நான் அங்கே போனவுடனே என்ன சாப்பிட்றேன்னு என்னை இலங்கைக்கு அனுப்புவதற்கான வேலையை பாரு அப்படின்னு தான் சொன்னார். அதனால தான் நான் உடனடியாக வந்து நாங்கள் வந்து ஒரு நவம்பர் மாதத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டு போடுறோம், உடனடியாக அவரை இலங்கைக்கு அனுப்புங்கன்னு சொல்லி. அதற்கு பின்பு தான் நாங்கள் வழக்கு போட்ட பின்னர் தான் இந்திய அரசே வந்து இலங்கை அரசுக்கு கடிதம் அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டுகள் கழித்து தான் நாங்களே வழக்கு போடுறோம். அதற்கு பின்பு தான் இவங்களே என்ன செய்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க இலங்கைக்கு அனுப்புறதுக்கு. மற்ற மூவரும் இலங்கைக்கு வர தயாரில்லை, ஆனால் சாந்தன் இலங்கைக்கு வர தயாராக இருந்தார். இலங்கைக்கு வரக்கூடியவர்களை நாங்கள் உடனடியாக அனுப்புவோம் என்று இந்தியா பல ஆண்டுகளாக சொல்லி வருது. ஆனால் சாந்தனை மட்டும் அனுப்பவே இல்லை அவர்கள். அதனால தான் நம்ம வந்து வழக்கு போட்ட பின்னால் நீதிமன்றங்கள் தான் நீதிமன்ற நீதிபதிகள் 2 நீதிபதிகள் தான் நெருக்குதல் கொடுத்த அரசுக்கு, மத்திய மாநில அரசுக்கு மிக நெருக்குதல் கொடுத்து பிப்ரவரி 29ஆம் தேதின்றது வந்து ஒரு கட் ஆஃப் டேட் வச்சாங்க. 29ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அவரை வந்து அனுப்பிடணும். ஆனால் 28 காலையில் அவர் மரணமடைகிறார். இதன் பின்னால் நீதிமன்றம் ஒரு உத்தரவை கொடுக்கிறது. அவர் சார்பில் ரிட் மனுவை நீங்கள் தாக்கல் செய்கிறீர்கள், அவர் அனுப்பப்பட வேண்டும் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. அது இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நாளுக்கு முந்தைய நாளிலே அவர் மரணிக்கிறார். இதற்குள்ளும் அரசியல் இருக்கிறது. அதில் வேண்டுமென்றே சாந்தன் அவர்கள் கொல்லப்பட்டார் என்று பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் குடும்ப தரப்பிலிருந்து சரி, தமிழ் தேசியத்தை நேசிக்கூடிய தரப்பிலும் சரி, பொதுவாகவே ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஒன்றை பார்க்கக்கூடியதாக, அவருடைய கருத்துக்கள் கூட இதைத்தான் சொல்லக்கூடியதாக. அதன் பின்னாலும் சதி வேலைகள் பின்னப்பட்டிருக்கிறதா? அதாவது பின்னால் என்ன சதி வேலை நடந்தது என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பார்க்கல என்ன சதி வேலை நடந்திருக்குன்னு. அது ஒரு ஆய்வுக்கு உட்பட்டது. அதே நேரம் நம்ம வந்து 11/11/2022 உச்சநீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்கிறேன் என்று உத்தரவிட்ட போது இவர்கள் 4வரும் நல்ல உடல் நலத்தோடு தான் இருந்தார்கள். குறிப்பாக சாந்தன் அண்ணா சிறையிலேருந்து வெளியில் வருகிற புகைப்படங்கள், வீடியோக்கள் அனைவருக்கும் வந்தது. ரொம்ப திடகாத்திரமாக இருந்தார். சொல்லப்போனால் மற்றவர்களை விட சாந்தன் அண்ணா எந்த காலத்திலும் மருத்துவமனையை சென்றது கிடையாது. அந்த 32 ஆண்டுகளில் மருத்துவமனையை சென்றது கிடையாது. அப்போ அந்தளவு உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தவர் சிறப்பு முகாமுக்கு வந்த பின்பு இந்திய அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? உடனடியாக அவரை இலங்கைக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் மீது எந்த வழக்கும் இந்தியாவில் இல்லை. ஆகவே இந்திய அரசு மிக நீண்ட காலம், கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு மேல் அவர் சாந்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும் வரை சிறப்பு முகாமிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்தது என்பது இந்திய அரசு அவரை வந்து கொன்று விட்டது என்று கூட நாம் குற்றம் சாட்டலாம். காரணம் என்னவென்றால், நீங்கள் ஒரு கடமையை, ஒரு செயலை செய்ய மறுத்து விட்டீர்கள்.
வேண்டுமென்றே மறுத்துவிட்டீர்கள். இலங்கைக்கு அவரை அனுப்ப வேண்டும் என்ற அந்த செயலை உடனடியாக இந்திய அரசு செய்திருக்க வேண்டும், ஆனால் செய்யவில்லை. தமிழக அரசை பொறுத்தளவில் அதற்கு வந்து அந்த அந்த அதாவது இலங்கைக்கு அனுப்புவதற்கான அந்த அந்த உத்தரவிடும் அதிகாரம் தமிழ்நாட்டு அரசுக்கு இல்லை. ஆனால் அதே நேரம் தமிழ்நாட்டு அரசு இந்திய அரசிற்கு ஒரு நெருக்குதல் கொடுத்திருக்க முடியும், இவரை அனுப்புங்கள் என்று. ஆனால் தமிழ்நாடு அரசும் எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை. மத்திய அரசு பிப்ரவரி 22 எங்களுக்கு கடிதம், அதாவது மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் அனுப்புகிறது அவர்களை இலங்கைக்கு அனுப்பலாம் என்று. ஆனால் 22 வந்த உத்தரவை கூட தமிழ்நாடு அரசு உடனடியாக எங்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. ஒருவேளை 22 மத்திய அரசின் உத்தரவு எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருந்தால் 22 அவர் நலமோடு இருந்தார், அவர் நடமாடக்கூடிய நிலையில் இருந்தார், ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல் அவர் இருந்தார். அப்போது ஆக்சிஜன் தேவையில்லை. அவருடைய ஆக்சிஜன் தேவை என்பதே 27 தான் அவருக்கு, அது குறைந்தபட்சம் 4 லிட்டர் என்கிறார், அந்த குறைந்தபட்ச ஆக்சிஜன் தேவை ஏற்பட்டது. அதுவரை அவர் வந்து நல்ல நிலையில் தான் இருந்தார். ஆகவே தமிழக அரசு எங்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்தி உடனடியாக அந்த வேலையை தொடங்க சொல்லியிருந்தால் நாங்கள் 22 அல்லது 23 அவர் நல்ல நிலையில் இருக்கும்போதே சாந்தனாவை நாங்கள் இலங்கைக்கு அனுப்பியிருப்போம். ஆகவே 2 அரசுகளும் இதிலே வந்து தவறு செய்திருக்கின்றன. இந்த கால தாமதம் என்பது அவருடைய உயிரை பறித்திருக்கிறது.